இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, ஜெபத்தில் 3 வகைகளை நாம் பார்க்கிறோம். அதாவது ஜெபம் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம வெறுமனே வாயை அசைப்பதல்ல, கண்ணை மூடி மௌனமாக இருப்பது மட்டுமல்ல, இல்லை செயல்படுவது அல்ல. இதில் எந்த வகையில் நான் இருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இப்ப நான் ஜெபிக்கிறேன் ஃபாதர், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு துன்பம் தானே அதிகமா வருது. இப்ப நான் எந்த நிலையில நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் கண்டுபிடிக்கலாம் போராடுறேன், கண்டுபிடிக்கவும் முடியலையே. அப்ப நான் என்னதான் நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பவங்களுக்கு பார்த்தோம்னா, ஜெபத்துல 3 வகை உண்டு. முதல் வகையை பார்த்தோம் அப்படின்னா வார்த்தையால் ஜெபிக்கிறது. 2வது வகையை பார்த்தோம் அப்படின்னா மனதால் ஜெபிக்கக்கூடிய நிலை. 3வது வகையை பார்த்தோம்னா ஆவியால ஜெபிக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். எனவே முதல் நிலை வார்த்தையால் ஜெபிக்கிறது, 2ஆம் நிலை மனதால் ஜெபிக்கிறது, 3ஆம் நிலை ஆவியால் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இப்போ வார்த்தையால் ஜெபித்தல் என்றால் என்னவென்றால், வார்த்தைகள் நிறைய இருக்கும். 2வது அதுல உள்ளம் இருக்காது, நம்முடைய உள்ளம் அதுல இருக்காது, உணர்வு இருக்காது, ஈடுபாடு சுத்தமா இருக்காது, வாழ்க்கையை 1% கூட மாற்றாது. இதுதான் இந்த வார்த்தையால் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கான விளக்கம். 2வது நிலையை பார்த்தோம் என்றால் மனதால் ஜெபித்தல் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனதால ஜெபிக்க நம்ம எப்போ உட்கார்றோமோ அப்ப சிந்தனைகள் நிறைய நம்ம மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம மனதை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாம் அப்பொழுதுதான் வெளியில வந்துகிட்டே இருக்கும். அதுல அறிவின் செயல்பாடு அதிகமாக இருக்கும். அறிவு தான் இங்க வேலை பார்க்கும். ஜெபம் செய்ய முடியாது, அந்த அளவிற்கு ஒரு முழுமையான ஒரு ஜெபமாக இருக்காது. வாழ்வு மாற்றத்திற்கு ஓரளவுக்கு உதவும். இந்த மனதால் ஜெபிக்கிறத பார்த்தோம் அப்படின்னா வாழ்வு மாற்றத்துக்கு ஓரளவுக்கு உதவும். அப்புறம் கடைசியா பார்த்தோம்னா நம்முடைய சொந்த திட்டத்திற்கும் எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் இந்த இறைவனுடைய உதவியை தேடும் நிலை அதிகமாக இந்த மனதால் ஜெபிக்கக்கூடிய நிலையில இருக்கும். எனவே இந்த மனம் என்பது ஏன் அந்த நிலை அடைகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நிலையிலே நாம் மனதிற்குள் ஒளித்து வைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தும் நம்மை பாழ்படுத்தக்கூடிய விதமாக மாறும் என்பதைத்தான் இதிலே சுட்டி காட்டப்படுகிறது. 3வது நிலையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவியால் ஜெபித்தல் அப்படிங்கிறது. இந்த ஆவியால் ஜெபித்தல்ல பார்த்தோம் அப்படின்னா உணர்வு அதிகமாக இருக்கும். உணர்வு என்பது வேற, உணர்ச்சி என்பது வேற. உணர்ச்சி இதோட ஒப்பிட்டு நான் பார்க்க கூடாது. உணர்வு என்பது அதிகமாக இருக்கும். 2வது இந்த ஆவியால ஜெபிக்கும் போது நமக்கு ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். அப்புறம் இறைவனது விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதை செயலாக்குவதற்கே வாழ்வின் நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கும் என்பதை ஆழமாக உணர்ந்து அதை தேடும் நிலைதான் இந்த ஆவியால் ஜெபிக்கக்கூடிய அந்த நிலை. வாழ்வு மாற்றத்திற்கான வல்லமையையும் வலிமையையும் நிறைய பெற முடியும். இந்த ஆவியால் ஜெபிக்கும் போது நமக்கு கிடைக்கும். இறை உறவு சாத்தியமாவதோடு அது நாள்தோறும் ஆழப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஆவியால் ஜெபிக்கக்கூடிய நிலை. எனவே இந்த முதல் நிலை நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நமக்கு சொல்லி தரப்பட்டது. இந்த நிலையிலேயே வாழ்க்கையின் இறுதி வரை இருப்பது பரிதாபமானது மட்டுமல்ல, பாதகமானதும் கூட. இதுதான் சடங்காச்சாரம் அப்படிங்கிற ஒரு முறையில நாம் ஜெபிக்கக்கூடிய வழிமுறைகள். வாழ்க்கையில் வயதும் முதிர்ச்சியும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த 3ஆம் நிலையை நோக்கி, அதாவது ஆவியில் நிலைத்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த நிலையை நோக்கி நம்ம வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். இல்ல ஃபாதர், நாங்க மனப்பாடம் பண்றோம், அதிகமா வசனங்களை வாசிக்கிறோம், அதிகமா தியானிக்கிறோம், அப்படி இருக்கிறோம் அப்படின்னாலும் கிடையாது. நாம் ஆவியோடு, அதாவது ஆண்டவர் தொடக்கத்திலே மண்ணில் மனிதனை உருவாக்கினார். உருவாக்கிய பிறகு மனிதனுடைய அந்த மண்ணிலே நாசியிலே தன்னுடைய ஆவியை ஊதினார். அப்ப நமக்குள் இயங்குவது ஆண்டவருடைய ஆவி. அந்த ஆவியோடு இணைந்துதான் நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய, நம்ம சும்மா வார்த்தையாலும் கண்ணை மூடிட்டு நான் தியானம் இருக்கிறேன் என்ற போலி விளையாட்டுக்களையும் நாம் அதில் எண்ணங்களை வைத்து பதிய வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. எனவே நம்முடைய ஜெபம் எதில் இருக்கிறது? இப்ப நான் எதுல இருக்கிறேன்? என்னுடைய ஜெபம் வார்த்தையா மட்டுமே இருக்குது ஃபாதர். 2வது, இல்ல ஃபாதர் என்னுடைய ஜெபம் மனதால இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்றது. 3ஆம் நிலை ஆவியால் இருக்குது ஃபாதர் என்னுடைய ஜெபம் அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது, ஆவியால ஜெபிக்கும் போது நமக்கு துன்பம் வராதுன்னு நினைக்க கூடாது. துன்பம் வரும். அதை எதிர்கொள்வதற்கான வழிகளையும் வல்லமையையும் வலிமையையும் ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் அந்த ஆவியில் இணைந்து ஜெபிக்கக்கூடியது.
அன்னை மரியாளும் ஆவியில் இணைந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரை எனது ஆன்மா போற்றி பெருமைப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. அதே அன்னை மரியாள் எலிசபெத்தை சென்று சந்திக்கும் போது எலிசபெத்தின் மீது தூய ஆவியார் ஆட்கொள்ளப்பட்டு, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், கடவுளின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவரும் அவருடைய திருவாயால் புகழ்கிறார். எனவே நாமும் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் ஆவியால் ஜெபிக்கிறோம் என்றால் எப்பேற்பட்ட துன்பமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. நம்முடைய முன்னிலையில நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி ஒன்று ஆழமாக இருக்கிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லி இருப்பார். எனவே நம்முடைய ஜெபம் இந்த ஆவியோடு இணைந்து ஜெபிக்கும் போது நமக்கு புல்லாக இருக்கக்கூடிய அந்த ஜெபம் சாத்தான் பார்வையில இவெல்லாம் என்ன ஜெபிக்கிறான் அப்படி சொல்லுவாங்க. அது நமக்கு புல்லு மாதிரி அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு தெரியாது நமக்கு அதுவே பெரிய ஒரு ஆயுதமாக மாறும் என்பது அவனுக்கு தெரியாது. எனவே அன்பிற்கினிய உறவுகளாகிய நாம் இன்றிலிருந்து வார்த்தையிலிருந்து கடந்து, மனதால் ஜெபிப்பதிலிருந்து கடந்து ஆவியால் ஜெபிப்பதற்கு கடத்தி செல்வோம். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆவியிலேயே நடத்தி செல்வார். எனவே அப்பேற்பட்ட உள்ளத்தோடு ஜெபிப்போம். இறைவனை எந்நாளும் இறுக பற்றி பிடிப்போம். சிறந்து விளங்குவோம். எதையும் எதிர்த்து போராட துணிவை ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இணைவோம். ஆவியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.